ஈரானுடைய அந்த மூர்க்கத்தனமான தாக்குதல் இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, எங்களுடைய உச்ச தலைவர் கமேனியை கொண்டு விட்டீங்களே, இதுக்கு நாங்கள் முடிவு கட்டாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய மகனை உச்ச தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனாலும் அவங்க கோபம் தீரலை. ஒரு 45-46 ஆண்டு காலம் எங்களுடைய உச்ச தலைவராக இருந்தவரை, எங்களுடைய மத தலைவராக இருந்தவரை, எங்களை வழி நடத்தினர் இப்படி பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் பாடுறா அப்படின்னு. அவருடைய மகன் வந்தாலும் சரி, பேரன் வந்தாலும் சரி, நாங்கள் விட மாட்டோம், அவரையும் அழிச்சே தீர்வோம் அப்படின்னு அமெரிக்கா இன்னொரு பக்கம் கொக்கரிக்கிறது. ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உண்மையாகவே எல்லாருடைய பிரார்த்தனையும் எல்லாருடைய வேண்டுகோளும் உலக மக்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த போர்லாம் இல்லாமல் மனுஷன் ஏன்னா அந்த போர் காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது, அந்த இடிபாடுகள்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ மோசமாக இருக்கும், எவ்வளோ மனசை கலகடிக்குதுங்க. பாவங்க. அதெல்லாம் நிறுத்திடுங்க. ஒரு சின்ன யூகோ தான் ஒரு 2 பேருக்குமான பிரச்சனை, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் 2 பேருக்குமான ஒரு விரோதம், ஒரு சின்ன ஒரு தகவல், தப்பான தகவல் பரிமாற்றம் தான் 2 குடும்பத்துக்குமான பிரச்சனையாக மாறும். அப்படிதான் ஒரு 2-3 நாடுகளுக்கான பிரச்சனை இது உலக பிரச்சனையாக, உலக மக்களுடைய பிரச்சனையாக மாறி இருக்குது.